ஓகே 36 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க பார்த்தோம். புதுசாக வந்தவங்க கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நல்லா பிடிஎஃப் தாரேன், அதை கொஞ்சம் சால்வ் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்க. இல்லைன்னா நம்ம தனியாக ஒரு ரவுண்டு 2வது ரவுண்டு வரும். இல்லைன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று போட்டு பேலன்ஸ் இருக்கிறத முடியும். ஓகேவா? அதனால் பயப்படாதுங்க. ப்ராப்ளம் ஒரு குறிப்பிட்ட தொகை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த குறிப்பிட்ட தொகை என்னன்னு தெரியாது. அது பி, பிரின்சிபல் அமௌண்ட், பேங்க் போடக்கூடிய அமௌண்ட், குறிப்பிட்ட தொகை. 6% வட்டி வீதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6, 3 ஆண்டு அப்படிங்கும்போது என் 6372 உங்க கையில். நீங்க பேங்க்ல ஒரு அமௌண்ட் போட்டுக்கிறீங்க, 6% வட்டி வீதம் தராங்க, 3 ஆண்டுகள் வெயிட் பண்றீங்க, உங்க கையில 6372. இது டோட்டல் அமௌண்ட். என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட். நீங்க பேங்க்ல எவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கும். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். இந்த மாதிரி கணக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி நீங்க குறிப்பிட்ட தொகையை நீங்க எடுத்து செய்ய முடியாது. ஏன்னா அவன் டோட்டல் அமௌண்ட் கொடுத்தா நீங்க இப்போ 100 1000 போட்டு செஞ்சா அது கரெக்டா வராது. நம்ம என்ன பண்ணாங்க இந்த டைம்ல ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். டோட்டல் அமௌண்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. டோட்டல் அமௌண்ட் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நீங்க போட்ட தொகை அப்புறம் அதுக்கு கிடைத்த வட்டி, இதுதான் டோட்டல் அமௌண்ட்டுடைய ஃபார்முலா. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் இந்த இடத்துல 6372 ஈக்குவல் டு பிங்கிற வேல்யூ நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலா அப்ளை பண்றேன், பிஎன்ஆர் பை 100. இப்போ இதுல தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம், தெரியாத வேல்யூ அப்படி இருக்கட்டும். 6372 ஈக்குவல் டு பிக்கு வேல்யூ தெரியாது, 2 பி இருக்கு, இங்கே ஒரு பி இருக்கு, இங்க ஒரு பி இருக்கு. ஒரு பியை வெளியே எடுக்கு, இந்த பியை வெளியே எடுக்கும் பொழுது அந்த இடத்துல 1 வரும். அப்புறம் பிளஸ் இந்த பி வெளியே போயிடுச்சு, அப்ப அந்த இடத்துல 1 பெருக்கல் என்னுடைய மதிப்பு 3 ஆண்டுகள், ஆர் வந்து 6% டிவைட் பை 100. இது வரைக்கும் கிளியர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிக்குடைய வேல்யூ. பியை மட்டும் நம்ம தனிமைப்படுத்திட்டோம், அப்புறம் பி அப்படியே இருக்கட்டும். அப்புறம் எல்சி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது. 1 பிளஸ் 3018 பை 100. செஞ்சுட்டே இருங்க. டோட்டலா எல்சியம் வந்து பாக்குறோம். சிலவங்களுக்கு இந்த மாடல் எல்சியம் எடுக்க தெரியுமான்னு தெரியல, தெரியாதவங்க கவனிங்க. 1 இருக்குல்ல, 1 அர்த்தம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும். 1 100 மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்புறம் 100 கொண்டு கிராஸ் பண்ணணும், கிராஸா பெருக்கணும். 100 கொண்டு தினமும் 1 கொண்டு 18 பெருக்கணும். 100 கொண்டு 1 பெருக்கிறீங்கன்னா 100 பிளஸ் 1 கொண்டு 18 பெருக்கிறீங்கன்னா 18. இந்த சைடுல 6372 அப்படியே வந்துச்சு. கண்டுபிடிக்க வேண்டியது பி.
பி மட்டும் அந்த சைடு வைக்கிறேன், இதெல்லாம் எங்க கொண்டு வரேன். 6372 அப்படி இங்க வருது, அது அதே சைட்ல தான் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய 100 அப்படியே மேல வருது, மேல இருக்கக்கூடிய 118 அப்படியே கீழே வரும். இல்ல இங்க இருக்கிறது அப்படியே கீழே வரும், இங்க இருக்கிறது அப்படியே மேல வரும். இன்னும் கட் பண்ற பெரிய வேலையா இருக்கும். வெட்டு கொடுக்குறதே நிறைய பேருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டா போதும்னா, ரெண்டாம் வாய்ப்பாடால இது அடிப்போம். அடிச்சீங்கன்னா இது 59 வரும். அது 2 10 மீதி 1 18 9 2 18. அப்புறம் மேல இருக்கிறது ரெண்டாம் வாய்ப்பாடில் அடிக்கிறோம். 3 2 6 4 2 மீதி 1 8 2 16 மீதி 1 6 2 12. அப்புறம் 59 வந்து எந்த வாய்ப்பாடுக்குமே உங்களுக்கு போனோமே 49 கட்டுறீங்க, 7 49. 59 ஒரு வாய்ப்பாடு 5 4 கூட்டி பார்ப்போம், 3 வாய்ப்பாடு போகுமான்னு பார்க்கணும். 5 9 14 வரும், 14 ஒன்று கூட்டி போட்டா 5 தான் வரும். ஸோ இது 3 வாய்ப்பாடுக்கும் போகாது. அப்படிங்கிற பட்சத்துல டைரக்டா 59 வாய்ப்பாடு போட்டு அடிச்சிட வேண்டியது. 59 வாய்ப்பாடு 60 எடுத்து பண்ணீங்கன்னா 5030, இந்த 300 நம்பரா எடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். 59 31 போகாது, பக்கத்து நம்பர் 318 எடுக்கணும். ஆனா இதுக்கு 60 இருந்துச்சுன்னா 5030, 60 6 60 5ஆல பெருக்கினீங்கன்னா 300 வரும். ஒரு இடம் 59ஐயும் 5ஆல பெருக்குங்கும் போது ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ கட் பண்ணி பார்ப்போம். 59 5ஆல பண்ணி பாருங்க. 95 45 4 5 25 4 29. ஓகே, 295 வந்திருக்கு. ஸோ ஓர் 59 59 5ஆல பெருக்குனீங்கன்னா 295. ஏன்னா இந்த 318ல இருந்து 295 அடிக்கும் போது எவ்வளவு மீதி வரும்னு பார்க்கணும். அது கழிச்சுட்டா போதும். 3 2 ஒரு 11 2 23. அந்த 23 பக்கத்து நம்பர் கூட போயிடும். இப்போ 236 அது மாறும். ஓகேவா? இப்ப மேல இருக்கக்கூடிய நம்பர் 230. இதே 59வது வாய்ப்பாடுல 236. மியூட் பண்ணிருங்கம்மா. ஓகே, டவுட் கேட்கும்போது மைக் ஆன் பண்ணி கேளுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம கடைசி 236க்கு 59 வாய்ப்பாடு அடிக்க போறோம், சரியா? அப்படிங்கும்போது நம்ம ஒரு 4 போட்டு பாருங்க. 4 9 36 சைட்ல இருக்கக்கூடிய 6 வர வாய்ப்பு இருக்கு. ஸோ 9 36 மீதி 3 5 20 23 23 236 வந்தோம். ஸோ இந்த 236 கட் பண்ணி மேல 4 போட்டேன். இப்போ மேல 54 100 இருக்கு ஈக்குவல் டு பி இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, கீழே எல்லாம் கட் ஆயிடுச்சு, மேல எல்லாம் கட் ஆயிடுச்சு, மேல 54 100 பெருக்கினீங்கன்னா 5400 இது பி ஆன்சர். இவ்வளவு செஞ்சாதான் இந்த ஆன்சர் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமா நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய கணக்கு. இவ்வளவு நேரம் பார்த்த கணக்குலயே 36 கணக்குல கொஞ்சம் கஷ்டமான ஃபீல் பண்ணக்கூடியது ஒரு 2 ஈக்குவேஷன் கணக்கு, அப்புறம் இந்த கணக்கு. ஆனா இந்த மாடல் கணக்கு ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்பாங்க. இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க வைக்கும். பண்ண வைக்க வேண்டியது இருக்கு, எல்சியம் எடுக்க வேண்டியது இருக்கு, நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க நான் திருப்பி இருக்க சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. செய்து முடிச்ச உடனே முடிக்காதவங்க நோட்ல எழுதி எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுடுங்க. இந்த டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கோம், பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பட்சத்தில் டோட்டல் அமௌண்ட் கொடுத்தாலே டோட்டல் அமௌண்ட் ஃபார்முலா என்ன இருக்கு? டிஏ டோட்டல் அமௌண்ட்ங்கிறது எதெல்லாம் ஆட் ஆகும்னா, பிரின்சிபல் அமௌண்ட் நீங்க பேங்க்ல போட்டது கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் ஆட். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும், டைரக்டா கொண்டு அந்த ஃபார்முலா என்ன போட்டிருக்கேன், பிஎன்ஆர் பை 100. பிஎன்ஆர் பை 100ங்கிற ஃபார்முலாவை அதுல அப்படியே அப்ளை பண்றேன். இதே இடத்துல டோட்டல் அமௌண்ட் இருக்க இடத்துல டோட்டல் அமௌண்ட் 6372, ஃபார்முலா படி பி இருக்க இடத்துல பி, அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டே வரேன்.
இந்த ஒரு இடத்துல நமக்கு என்ன எடுக்க வேண்டியது வருதோ பியை வெளியே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே பி தான். ஸோ இந்த பியை வெளியே எடுக்கிறேன், ப்ராக்கெட் அப்ளை பண்றேன், பிக்கு இடத்துல 1 போடுறேன், பிளஸ்க்கு பிளஸ், அப்புறம் இந்த பி வெளியே போயிடுச்சு, அந்த இடத்துல 1, அப்புறம் எண்ணுக்கு 3, ஆறுக்கு 6, அப்படியே சுருக்கி கொண்டு வரேன். எல்சி எடுக்க வேண்டிய நேரத்தில் கீழே இருக்கிற சுருக்கிட்டு கிராஸ் பண்றேன். 100, 118, அப்படியே 100, 18, 118 மாறுது. அப்படியே கிராஸ் பண்றேன், பிஎம் மட்டும் அந்த சைடு வைக்கிறேன். இந்த 100 இங்க போகும், 118 கீழே வரும். அப்படியே வச்சு கட் பண்றேன், ஆன்சர் வரும். அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க, அடுத்த நாள் போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஒரு குறிப்பிட்ட தொகை, இதுவும் அப்படிதான், ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகள்ல 6500 மாறுது. பேங்க்ல கொண்டு போடுறீங்க, அது 3 ஆண்டுகள்ல 6500 மாறுது. 1.5 ஆண்டுகள்ல வட்டி உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தரம் 5750 மாறி கிடக்கு. நீங்க போட்ட ரூபா 1.5 ஆண்டுகள்ல 5750 மாறி இருக்கு. அசல் மட்டும் வட்டி விகிதத்தை காண்க. இதுல அசல் கண்டுபிடிக்கிறது மனக்கணக்கு பிரச்சனை. மொத்தம் 3 ஆண்டு 6500 மாறி இருக்கு. பாருங்க, ஈஸியா பாக்கலாம். மொத்தம் 3 ஆண்டுகள்ல எதா மாறி இருக்கு? 6500 நீங்க போட்ட ரூபா மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துல ஒரு கொடுத்துருக்காங்க. இது 3வது வருஷத்துல 6500, 1.5 வருஷத்துல 5750 மாறி இருக்கு. நீங்க போட்ட தொகை 1.5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 5750, 3 வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது 6500. அப்ப அந்த 1.5 வருஷம் கேப் இருக்கு, 3க்கும் 1.5க்கும் இடையில 1.5 வருஷம் கேப். எவ்வளவு வட்டி ஆட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஒரு 750 ரூபா கழிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த 5750க்கும் 6500க்கும் எவ்வளவுதான் வித்தியாசம் ஆயிருக்குன்னா ஒரு 750 ரூபா கூடுதல் ஆட் ஆயிருக்கு. நீங்க 1.5 வருஷம் கழிச்சு பேங்க் கேக்குறீங்க 5750 ஆயிருக்குன்னு சொன்னாங்க. 3 வருஷம் கழிச்சு கேக்குறீங்க, உங்க அமௌண்ட் 6500ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வட்டி கூட ஆயிருக்குன்னா ஒரு 750 ரூபா வட்டி ஆட் ஆயிருக்கு அப்படிங்கறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அப்போ 1.5 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு ஆட் ஆயிருக்குன்னா 750. தனி வட்டியை பொறுத்த கணக்கு வரைக்கும் ஒரே டைம் பீரியட்ல ஒரே மாதிரி தான் வட்டி ஏறிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த 1.5 வருஷத்துக்கு கேப் 750 750 750 தான் கூட்டிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ப நீங்க 1.5 வருஷத்துக்கும் எவ்வளவுதான் திரும்பி ஆட் ஆயிருக்கும்? 0ல இருந்து நீங்க போட்டதுல இருந்து இந்த 1.5 வருஷம் வரைக்கும் ஒரு 750 தான் ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ நீங்க போட்ட அமௌண்ட் ஸ்டார்டிங்ல எவ்வளவுதான் இருந்திருக்கும்? 5000 ரூபாய் போட்டிருப்பீங்க. 1.5 வருஷத்துக்கு ஒரு 750 ஆட் ஆகி 5750 1.5 வருஷத்துல வந்து நிக்குது. அப்புறம் ஒரு 1.5 வருஷத்துல பார்க்கும்போது 3வது வருஷம் இன்னொரு 750 ஆட் ஆகி 6500 வந்து நிக்குது. அப்போ நீங்க போட்ட அமௌண்ட் 5000, பிரின்சிபல் அமௌண்ட் 5000. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் கேட்கல, வட்டி விதத்தையும் கேட்டிருக்கோம். வட்டி விதம் கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. அப்புறம் உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியும், என் தெரியும், வட்டி விதமும் தெரியும். இல்ல வட்டி விதம் தான் கண்டுபிடிக்கும். இப்ப நமக்கு தெரியும் வட்டி தொகை எவ்வளவு ஆட் ஆகிட்டே இருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 750 ரூபா வட்டிங்கிறது ஆட் ஆகுதுன்னு தெரியும். போட்ட அமௌண்ட் 5000. எண் வந்து 1.5 வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு வட்டி ஆட் ஆயிட்டு இருக்கு? எண் வந்து நம்ம இங்க இருந்து எடுத்துக்க வேண்டியதான். 1.5 வருஷத்துக்கு 750 ரூபா அப்படிங்கறது கண்டுபிடிச்சோம். சோ எண்ணுக்கு இடத்துல 1.5 எப்படி போடணும்? ஃபிக்ஸட் ஃபிராக்ஷன்ல இருக்கு, ஃபிராக்ஷனா மாத்தணும். ஃபிக்ஸட் ஃபிராக்ஷனா மாத்துறதுக்கு கீழே இருக்க இந்த ரெண்டையும் பெருக்குவோம், இதை ஆட் பண்ணுவோம். அப்போ 2 2 2 1 3/2. இதே மந்த்லியும் போட்டு செய்யலாம். 1.5 வருஷத்துக்கு எத்தனை மாசம்னா ஒரு 12, அப்புறம் ஒரு 6, 18/12 போட்டு செய்யலாம். இந்த இடத்துல ஆர் 3/2 டைரக்டா போட்டு செய்யலாம். நான் டைரக்டா 3/2 போட்டு செய்யறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R/100 ஃபார்முலாவை போட்டாச்சு. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது R.
0வும் இந்த 0 அடிச்சிருங்க. இந்த ரெண்டாம் வாய்ப்பாடு சொல்லி 50 அடிச்சிங்கன்னா 25. அப்புறம் இந்த சைடு அந்த சைடும் கட் பண்ண போறேன். அதுக்கு பேசாம r ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய 79 எழுதுறேன். மேல இருக்க 2 டேமும் கீழே இருக்கு. சரியா? 3 25 75 கீபோர்ட் லீவ் பண்ணிட்டு 75 வரும். டீக்கில் கொண்டு வந்துட்டேன். ஒரு 75 75 10 r ஈக்குவல் டு 10%. இதுல 2 ஆயிடுச்சா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 ஓகேவா? ஓகே, அப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டுருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கிடுங்க. அடுத்த ப்ராப்ளம். சதவீத வட்டி விதத்தில் இதுல ஒரு டேட்டா மிஸ்ஸிங். 3.25 ஆண்டுகள் இங்கிலீஷ்ல இருக்கு. இல்லையா? 38 வரும். டேட்டா மிஸ்ஸிங்க 3.25 இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ 14% வட்டி விதத்துல 3.25 ஆண்டுகள்ல ஒரு அமௌண்ட் 2080 ரூபாய் வட்டி மட்டும் தராங்க. சரியா? நீங்க ஒரு அமௌண்ட் பேங்க்ல போட்டிருக்கீங்க, என்ன தொகைன்னு கேட்டிருக்கீங்க. வட்டி ரூபாய் கிடைச்சிச்சு உங்களுக்கு, டேட்டால தந்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைரக்டாவே கொடுத்துருக்காங்க 2080. அசல் தொகை கேட்டிருக்கிறாங்க, கொஸ்டின் மார்க். என் கொடுத்துருக்காங்க, ஆனா எப்படி இருக்கு? மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்கு, ஃபிராக்ஷனா மாத்திக்கணும். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கொடுத்துருக்காங்க. இது இந்த டேட்டாவை வச்சு நீங்க ஃபார்முலா போட்டு டைரக்டாவே செஞ்சிடலாம், செய்ய தொடங்கிடுங்க. புதுசா வந்தவங்க, செய்ய தெரியாதவங்க மட்டும் கவனிங்க, மற்றவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த டேட்டாவை எடுத்து எழுதுங்க, செஞ்சுட்டே இருங்க. இதை செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஃபிராக்ஷன் மிக்சடு ஃபிராக்ஷன் இருக்கிறது ஃபிராக்ஷனா மாற்றணும். நீங்க எல்லாம் ஈஸி தான். ஸோ நான் செய்ய போறேன், செய்ய தெரிஞ்சவங்க செஞ்சுட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போடுவோம். PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டாச்சு. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 2080. அப்படியே எஸ்ஐ இடத்துல போடுறேன். அப்படி ஈக்குவல்ட்டா போட்டாச்சு. அப்படியே பிங்கிற இடத்துல தெரியாது, அப்படியே வைக்கிறோம். என்னுடைய மதிப்பு மிக்சர் ஃபிராக்ஷன் இருக்கு, அதை மாற்றி வச்சிருவோம். 3.25ங்கிறத 1 12 12 13/4 போட்டு வச்சுக்கலாம். ஸோ என்ன இடத்துல 13/4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16% போட்டிருக்காங்க. அப்படியே கீழே ஒரு 100 ஃபார்முலா படி. 4 வாய்ப்பாடு சொல்லி 4 16 எடுத்துட்டேன். அப்புறம் இதே 4 வாய்ப்பாடு சொல்லி அந்த சைடு அடிக்கலாம். 1 நாள் 4, 5 நாள் 20, 7 நாள் 8, 3 0. பியை மட்டும் அடிப்போம். பி ஈக்குவல் டு பியை மட்டும் அந்த சைடு வைப்போம். 13 கீழே கொண்டு வந்துடும். 52 0 டிவைட் பை 13. 13 4 வாய்ப்பாடு சொல்லி அடிச்சிங்கன்னா 1 13 13 4 13 52. அப்படியே 100 விட்டுட்டேனே, 13 கீழே கொண்டு வந்து 100 அப்படியே மேலே கொண்டு போகணும். ஓகேவா? அப்போ இங்கே ஒரு 100 வரும். ஆன்சர் 4000. ஓகே, முதல் நாள் கிளாஸ் இப்படிதான் போயிட்டு, முதல் நாள் டாபிக்கும் இதே தான், இதே எஸ்ஐ தான், பிஎன்ஆர் அந்த டாபிக்கே இதுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் தான். ஆனால் அங்கே வந்து டைரெக்டாக முதல் 2 நாள் கிளாஸ்ல இந்த எண் வந்து மிக்சர் ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, டைரக்டா கொடுத்துருப்பாங்க, மந்த்ல கொடுத்துருப்பாங்க, டேஸ்ல கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று சொல்லணும், புதுசாக ஜாயின் பண்ணிருக்கவங்க கேட்டு விடுங்க. இந்த எண் வந்து ஆண்டுல கொடுத்துருந்தா அப்படியே போட்டுக்கலாம், மாதத்துல கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை 12 போடணும். இப்போ 6 மாதங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா 6/12 போடணும். ஒருவேளை அந்த எண்ணுக்கு இடத்துல
நாட்கள்ல கொடுத்துருப்பாங்க, ஒரு 73 நாட்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 365 கீழே போடணும். சரியா? அவ்வளவுதான், வேற ஒரு விசேஷமும் இதுல இல்லை. ஃபார்முலா போடணும், வேல்யூ போடணும், சிம்பிளிஃபை பண்ண தெரியணும் அவ்வளவுதான். சரி, அடுத்த கணக்கு. ஆண்டிற்கு பிறகு ராமுக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வங்கி ஆண்டுக்கு 20% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. ராமு எவ்வளவு கட்டியிருந்தா அவனுக்கு 10 வருஷம் கழிச்சு 6 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரியா? இப்பவுமே பிளான் பண்ணி ஒரு அமௌண்ட் கட்டணும் பேங்க்ல. பேங்க் வந்து ஒரு 20% இன்ட்ரெஸ்ட் தரதா போட்டிருக்கு. அவனுக்கு ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 6 லட்சம் ரூபாய் கையில கிடைச்சா போதும் தோணுது, வட்டியோட சேர்த்து. அப்போ அவன் இப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எப்போ இவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட் கொண்டு இதான் கிடைச்சு. அப்போ 10 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ங்கிறது டோட்டல் அமௌண்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு, 6 லட்சம். ஓகேவா? இது பிரின்சிபல். பிரின்சிபல் போட்டோட டோட்டல் அமௌண்ட் கிடைச்சு. அப்போ அசல் கேட்டிருக்காங்க, சிங்கிறது கொஸ்டின் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 20%. என் தெரிஞ்சு போச்சு, 10 ஆண்டுகள். அப்படியே கொண்டு ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். செய்யுங்க பார்ப்போம். டோட்டல் அமௌண்ட் ஃபார்முலா என்ன சொல்லிக்கலாம்? டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். டோட்டல் அமௌண்ட் 6 lakh ஈக்குவல் டு பி தான் கண்டுபிடிக்கணும். பி பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பிஎன்ஆர் ஃபார்முலா வரும். அப்புறம் ஒரு பிஏ வெளியே எடுத்துருங்க. 1 பிளஸ் 1 இன்டு n 10 பெருக்கல் r வந்து 20 டிவைட் பை 100. கட் பண்ணீங்கன்னா 0 0 அடி வாங்கிடும். ஈஸியா முடிஞ்சு போச்சே. இதுல ஒரு 2, இதுல 1 மொத்தம் கூட்டுறா 3p. கீழே எல்சி எடுக்க வேண்டியது வராது, ஏன்னா கீழே 100 கேன்சல் ஆயிடுச்சு. எப்படின்னா p இன்டு 1 பிளஸ் எத்தனை இருக்கு, 2 ஈக்குவல் டு 6 lakhs. ஆன்சர் வந்தாச்சு. அப்போ 3p கிடைக்குது ஈக்குவல் டு 6 lakhs. அப்போ ஒரு 3 26 lakh 2 lakhs. p is equal to 2 lakhsங்கிறது ஆன்சர். ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க. சீதா மேடம், சீதா மேடம் நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ண முடியலையா? மெசேஜ் போட்டிருக்கீங்க. இப்ப பண்ணிட்டேன் சார், ஃபர்ஸ்ட் முடியாம இருந்து. ஓகே மேடம், ஓகே ஓகே. சரி ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் போடுவோம். ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு டேஸ்ல வந்திருக்கு. நோட் பண்ணீங்கன்னா டேஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10% வட்டி. ஓகே, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் அல்ல. ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி விதத்தில் தனி வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அப்ளை ஆகும் இந்த இடங்கள்ல. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா பிஎன்ஆர் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டுட்டோம். அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தனி வட்டி தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு
பியினுடைய வேல்யூ தெரிஞ்சவங்க செஞ்சுட்டே இருங்க. 6750 பெருக்கல் n வந்து டேஸ்ல கொடுத்துருக்கு. டேஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை என்ன போடணும்னா 365 போடணும். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஃபார்முலா 100. 0க்கு 0 அடிச்சிடலாம். இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். அப்புறம் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கணும். 405 வருதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 5 வாய்ப்பாடு சொல்லி அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 365க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் இப்படி நம்பராக கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் 73வது வாய்ப்பாடு வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. 73 டேஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸில் கொடுக்கும்போது மேக்ஸிமம் 73ங்கிற ஒரு ஃபார்முலா அந்த வாய்ப்பாடு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். 73 5 டைம்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 365 வரும். பொதுவாக அப்படிதான் இருக்கும். 173 573ங்கிறது 365 மாறும். அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 73 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 219 வரும். 3 9 7 21. அப்போ 73 3ஆம் வாய்ப்பாடு சொல்லி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 219 வரும். 5ஆம் வாய்ப்பாடு கொடுத்து அடிச்சீங்கன்னா 365 வரும். ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்க என்னதை அப்ளை பண்ண போறீங்க? 73வது வாய்ப்பாடு அப்ளை பண்ண போறீங்க. ஞாபகம் 73ங்கிற நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க 3 டைம்ஸுக்கு 73 அப்ளை பண்ணீங்கன்னா 219. 5 டைம்ஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 365. ஸோ இது ரெண்டே நான் 73வது வாய்ப்பாடு போட்டு மேலே இங்கே அடிச்சாச்சு. 3/5 வந்துடுச்சு. அப்புறம் 5ஆம் வாய்ப்பாடு சொல்லி இதை அடிக்கிறேன். ஒவ்வொரு 5 5 மீதி 1. பக்கத்து நம்பர் கூட போகும்போது 17ன்னு மாறுது. இப்போ 3 5 15 மீதி 2 5 25. ஸோ 135 3ஆல பெருக்குனா 405. 135 3ஆல பெருக்க 3 5 15 மீதி 1 3 9 1 10 மீதி 1 405. ஓகேவா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 405. இதுல நீங்க தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் 73வது வாய்ப்பாடு. 73வது வாய்ப்பாடுங்கிறது ஞாபகம் வச்சுட்டீங்க. விட்டு கொடுக்கும்போது ரொம்ப சிரமம், செய்யவே முடியாத மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் செய்யணும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுருங்க. அடுத்தது அமலா ரூபாய் 6000 ஒரு வங்கியில முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. முதல் ஆண்டுல 4% வட்டி கொடுக்குறாங்க. 2வது ஆண்டுல 5% வட்டி கொடுக்குறாங்க. 3வது ஆண்டுல 10% வட்டியும் இந்த பேங்க்ல கொடுக்குறாங்க. சரி, 3வது ஆண்டு முடிவில் அவங்களுக்கு ஒரு டோட்டல் அமௌண்ட் கிடைக்குது. தொகைன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் அமௌண்ட். 6000 ரூபாய் போட்டிருக்காங்க. வருஷத்துக்கு வருஷம் வட்டி வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஒரே வட்டியா கொடுக்கலாங்க, பிக்சடா கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 4%, 2வது வருஷத்துக்கு 5%, 3வது வருஷத்துக்கு 10%. இந்த மாதிரி இந்த கணக்கு வந்து கொஞ்சம் மாறுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இங்க 3 விதமான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். SI1, SI2, SI3 மூணுக்கும் கிடைக்கக்கூடிய வட்டியை ஆட் பண்ணி டோட்டல் கூட போட்டா பிரின்சிபல் அமௌண்ட் கூட சேர்த்தா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நான் செய்ய வேண்டியது அப்போ SI1 கண்டுபிடிக்கணும். சரியா? ஏன்னா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு SI2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 பிளஸ் ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். இதுதான் ப்ரொசீஜராக நம்ம செய்ய வேண்டியது. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே PNR/100. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது அப்ளை பண்ணுறேன். SI1க்கு P-னுடைய மதிப்பு தெரியும் 6000. அதை எடுத்து எழுதிக்கணும். P = 6000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10. சரியா? ஃபர்ஸ்ட் முதல் ஆண்டு செய்ய போகிறோம். முதல் ஆண்டுனா என்ன இடத்துல எத்தனை கொடுக்கணும்? 1 கொடுக்கணும். 2ஆம் ஆண்டுல என்ன இடத்துல 2 கொடுக்கணும். 3ஆம் ஆண்டுல என்ன இடத்துல 3 கொடுக்கணும். அவ்வளோதான். அப்போ 6000 இன்று 1 முதல் ஆண்டு கொடுக்கறதுனால வட்டி முதல் ஆண்டுக்கு 4% வட்டி டிவைட் பை 100 பிளஸ் 6000. 2ஆம் ஆண்டுல
2 போடணும், 5%. 2 போடக்கூடாது, சாரி. இதுதான் நம்ம மாற்றுறது. ஏன்? முதல் வருஷத்துல கதை முடிஞ்சு. ஒவ்வொரு வருஷம் தான் என்ன செய்யுது, கூடிட்டே இருக்கு. இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், முதல் வருஷம் உள்ள செக்ஷன் தனியா முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது வருஷத்துக்குங்கிற போது அந்த தொகை அப்படி இருக்கட்டும், இதுக்கு தனி வேற வட்டி தான் கிடைக்கும். ஸோ அதை இது கூட ஆட் பண்ணிடக்கூடாது, இதுக்கும் ஒன்று தான் போடும். கீழே 100. இந்த இடங்களை நல்லா கவனிக்கணும். இது வந்து கண்டினியூஷனா இருக்கு. முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டுன்னு வரும்போது கேப் எல்லாம் இப்படிதான் வருது. எல்லாருக்கும் டிஃபரன்ஸும் 1 இயர் தான் கேப். ஸோ முதல் தடவை உங்களுக்கு 4% வட்டி தராங்க, ரெண்டாவது ஒரு வருஷத்துக்கு வட்டி, ஒரு வருஷத்துக்கு தான் வட்டி 5%. அப்போ ஒரு வருஷத்துக்குங்கும் போது நீங்க அதில் 1 தான் போடும். நல்லா ஞாபகம் வச்சிருங்க. அப்புறம் 6000க்கு அடுத்தது 2ல இருந்து 3க்கு போறாங்க, அங்கேயும் ஒரு வருஷத்துக்கு தான் வட்டி தர போறாங்க. எத்தனை சதவீதம் வச்சு? 10% வச்சு. 10% வச்சு 3 வருஷத்துக்கு வட்டி தரலாம், ஒரு வருஷத்துக்கு தான் வட்டி தரோம். அப்போ என்ன இடத்துல என்னதான் போடணும்? 3ன்னு போட்டுறக்கூடாது. நான் அதுதான் முதல்ல உங்களுக்கு சரியா, கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நம்ம அப்படி எடுத்த வேகத்துல இப்படிதான் போவோம் எல்லாருமே. ஆ எண் வந்து 1, 2ஆம் ஆண்டு, 2 வருஷத்துக்குன்னு எடுக்கக்கூடாது, 2ஆம் ஆண்டுன்னு எடுக்கணும். 2 வருஷத்துக்குன்னு எடுத்தோம்னா 2 போட்டுடலாம். 2 ஆண்டுகளுக்கு இவ்வளவுன்னா ஓகே. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னு கொடுத்தா, இது 2ஆம் ஆண்டில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் பார்க்கணும். ஸோ எண்ணுக்கு இடத்துல 1 தான் போடணும். அப்புறம் ஒரு டோட்டல் அமௌண்ட் நம்ம கடைசியாக கூட்டிக்கலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். 0க்கு 0 அடிச்சிடலாம். ஒரு 240 ப்ளஸ் 0 அடிச்சிட்டு ஒரு 300, இங்கே ஒரு 600. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு 900, 900 கூட ஒரு 200, 1100, 1140 ரூபாய் வட்டி. ஓகேயா? அப்போ மொத்தம் ஒரு 6000, இது ஒரு 1140 கூட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும். டோட்டல் அமௌண்ட் ஒரு 6000 ப்ளஸ் 1140, மொத்தம் 7140ங்கிறது ஆன்சர். அதில் இருக்குதா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரி, எந்த ஒரு கணக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணி வச்சுருங்க. அப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு. ஓகே, அடுத்த ப்ராப்ளம். எட்டு சதவீத தனி வட்டி ஆர் 2000 என்ற தொகை பிரின்சிபல் அமௌண்ட் ரெட்டிப்பாக மாறுவதற்கு. ரெட்டிப்புனா நீங்க 200 ரூபா போட்டா அது 400 ரூபா மாறினாதான் ரெட்டிப்பு. 100 ரூபா போட்டா 200 ரூபா மாறணும். 2000 ரூபா போட்டா ரெட்டிப்பா எவ்வளவு ஆகும்னா 4000 ரூபாய் மாறணும். உங்க கையில நீங்க 2000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ரெட்டிப்பு அடைஞ்சு கையில 4000 ரூபாயா கிடைக்கணும். அதான் ரெட்டிப்பு. டோட்டல் அமௌண்ட் உங்க கையில 4000 ரூபாய் வரணும். இந்த இடங்கள்ல என்ன கேட்டிருக்காங்க? காலம் கேட்டிருக்காங்க, டியூரேஷன் கேட்டிருக்காங்க, எண் கேட்டிருக்காங்க. அப்ப என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கு, மறைமுகமா கொடுத்துருக்கு வார்த்தையில் 4000, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்கு 2000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு 8%. இப்போ டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கனால டோட்டல் அமௌண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா டோட்டல் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட் கழிச்சா 2000 ரூபாய் கழிச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வட்டி எவ்வளவு ஆட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வட்டி ஆட் ஆயிருக்கு. அப்போ எஸ்ஐ எவ்வளவு வந்திருக்குன்னா இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4000க்கும் 2000க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 2000 ரூபாய் உங்களுக்கு வட்டி ஆட் ஆயிருக்கு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2000. நான் இந்த சைடில் ஃபார்முலா அப்ளை பண்றேன். PNR/100. இந்த சைடில் 2000. பீனுடைய மதிப்பு 2000, என்னுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. ஆர் வந்து 8 divided by 100 equal to 2000. இங்கேயும் அடிக்க கூடாது, சைடுக்கு சைடு தான் அடிக்கணும். அதே சைடுல கீழே மேலே அடிச்சுக்கோங்க.
ஒரேடியா 2000 அடிச்சிருக்கலாமோ அந்த சைடு இந்த சைடு. சரி, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா கட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்ணில் என்ன பண்ணுதோ அடிச்சுங்க. இங்க 20 இருக்கு, அதுக்குனால ஈஸியா நம்ம 2000 அடிக்கலாம். சரி இருக்கட்டும். இந்த சீரோவுக்கு இங்க ஒரு சீரோ அடிச்சிருங்க. 2000 பாட்டு சொல்லி ஓ 2 2 100. n equal to 100/8. 8 கொடுத்தீங்கன்னா 4, இங்க 50. 8 கொடுத்தீங்கன்னா 2, இங்க 25. 2000 பாடல் 8 கொடுத்துரும். ஸோ 25 2ஆல் வகுத்து போனோம். இங்க வந்து பாயிண்ட்ல கொடுக்கல, எத்தனை மாதங்கள் எத்தனை மீதி இருக்க மந்த்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 2 2 4, ஈர் 12 24, மீதி 1. அப்போ 12 மாதங்கள். இது மிக்சர் ஃபிராக்ஷன்லயே வருது. அப்படிதான் மிக்சர் ஃபிராக்ஷன்ல வருது. 12 ரன் வருது. அப்படிங்கிற மீனிங்ல வருது. இதை என்ன பண்ணலாம்னா 12 ஒரு 6 மாசமும். சரியா, நீங்க 12 நீங்க 24 24 25/2 12 வரும். 12 இயர்ஸ் ஒரு 1/2ங்கிறது 6 மாசத்தை குறிக்கக்கூடியது. சரியா, 12 வருஷம் ஒரு அரைன்னு போடும் பொழுது என்ன வரும்னா 1/2 மந்த்னா ஒரு வருஷத்துக்கு 1/2 எடுக்கும்போது உங்களுக்கு 6 மாசம் கிடைக்கும். ஒரு வருஷத்துல பாதி, அதான் மீனிங். அரைங்கிறது ஒரு வருஷத்துல பாதி, அப்போ 12. அப்போ 12 வருஷம் ஒரு 6 மாசம்னு போட்டுக்கணும். ஜாயின் பண்றான். ஓகேவா, நோட் பண்ணிடுங்க. ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருங்க. ஆன்சர் 6 months. ஸோ இந்த கணக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருங்க. அடுத்த கணக்கு போகும். இன்னைக்கு லாஸ்ட் கணக்கு பார்க்க போறோம். அடுத்த கணக்கு ரூபாய் 1550 ஒரு பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5% வட்டி விதத்திற்கு மற்ற பகுதி 8% வட்டி விதத்திலும் தனி வட்டிக்கு கடனாக கொடுக்கப்பட்டது. ஒரு தொகையை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஆனா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு ஆள்கிட்ட இருக்கக்கூடிய 1550 2 பார்ட்டா பிரிச்சு வட்டியை கொடுக்குறாங்க. 3 வருடங்களுக்கு கிடைக்குது அவருக்கு வட்டி. 3 வருஷத்துக்கு கடன் கொடுக்குறாரு. அப்புறம் அவருக்கு வட்டி தொகை 3 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு 300 ரூபாய் கையில வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகுது. 2 பேருக்கும் கொடுத்த மொத்த வட்டி. 5%க்கும் 8%க்கும் விடப்பட்ட அசல்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டனுடைய அசலையும் கண்டுபிடிச்சு பர்சன் 1க்கு கொடுத்தது எவ்வளவு ரூபாய், பர்சன் 2க்கு கொடுத்தது எவ்வளவு ரூபாங்கிறத கண்டுபிடிச்சு ரெண்டு அமௌண்ட்டையும் வகுத்து ரேஷியோவா ஆக்கியிருக்காங்க. சரியா, இப்போ என்கிட்ட தான் ஒரு 1000 ரூபாயோ 1500 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இது 2 பார்ட்டா உடைக்கிறேன். ஈக்குவல் பார்ட்டன்னு கொடுக்கல. சரியா, ஒருத்தன் ஒரு 1000 ரூபாய் கேட்கறான், ஒருத்தன் ஒரு 500 ரூபாய் கேட்கறான். 1500 ரூபாய் நான் 2 பங்கா வச்சு கொடுக்குறேன். என் கையில 1000 ரூபாய் இருக்கு. ஒரு நபர் வந்து கேட்கறான் 5% வட்டி விதத்திற்கு கொடுக்குறேன். ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், அவன் தெரிஞ்சவன் போலுக்கு. அப்புறம் இன்னொருத்தன் வரான், அவன் தெரியாதவன், அவனுக்கு ஒரு 8% வட்டி விதத்துக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 300 ரூபாய் வட்டியா கிடைக்குது 3 வருஷத்துக்கு அப்புறம். 2 பேருக்கும் சேர்த்து கொடுத்த தொகை. நான் அதான் நபர் 1க்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்துருப்பேன், நபர் 2க்கு எவ்வளவு கொடுத்துருப்பேங்கிறதான் கணக்கு. சரி, நான் இது என்ன பண்றேன், எனக்கு தெரியாது எப்படி பிரிச்சேன்னு தெரியாது. நான் அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 1550 2 பார்ட்டா உடைக்கிறேன். இந்த அமௌண்ட் எனக்கு எப்படின்னு தெரியல. அதனால நான் இதை எப்படி எடுக்கலாம்னா எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எடுக்கலாம். எப்படி எடுக்க போறேன், எக்ஸ் பிளஸ் ஒய்.
எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறது தான் 1550. ரெண்டா உடச்சி கொடுத்துருக்கேன், எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1550. அடுத்து அவன் கண்டிஷன்ஸ் படி ஒரு பார்ட்டு 5% வட்டி கொடுக்குறான். அப்போ மொதல் பார்ட்டு நான் எக்ஸை வந்து 5% வட்டிக்கு கொடுக்குறேன். நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். PNR/100 5% வட்டி எத்தனை 3 வருஷத்துக்கு தான் அந்த கணக்கு ஓடுது, டிவைடட் பை 100 பிளஸ் ஒய்ங்கிற நபருக்கு 8% வட்டிக்கு விட 100, அதுவும் 3 வருஷம். எனக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்த டோட்டல் வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு சிங்கிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணா எனக்கு 3 வருஷத்துல 300 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஸோ அதை அப்படியே போட்டு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி வைக்கிறேன். எனக்கு என்ன வரும்னா, ஒரு 15x by 100 plus 24y by 100 equal to 300. LCM 100. 15x plus 24y divided by 100. ஒரே அடிமானம் இருக்கிறதுனால LCM டைரக்டா 100, ரெண்டு இடத்துக்கு சேர்த்து 100, இங்க ஒரு 300. எனவே குறுக்கே பெருக்கிறேன். 15x plus 24y, இங்க ஒரு 300 கூட ஒரு 2 0, 100 பெருக்கும்போது 2 0 ஆகும். இது எல்லாமே மூணாய்ப்பாடுல டிவைட் ஆகும். டிவைட் பை 3 இதில் தெரியுது மூணாய்ப்பாடுக்கு போகும். இது N3 24, மூணால சொல்லி அடிச்சிங்கன்னா I3 15, N3 24y ஈக்குவல் டு இங்க ஒரு 1 0 0 0 0. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நீங்க ஸ்கூல்ல நீக்கல் முறையில எலிமினேஷன் மெத்தட்ல எக்ஸோ ஒய்யோ கண்டுபிடிப்பீங்க. அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் பிளஸ் உதாரணத்துக்கு 2y ஈக்குவல் டு 5, அப்புறம் இன்னொருங்களுக்கு 3x plus 2y equal to 10 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாரோ இப்போ வந்து ஜாயின் பண்றாங்க. ஓகே, சரி. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சு போகும் எது கேன்சல் ஆகும். இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ் மாற்றுவீங்க மைனஸ் பண்ணும்போது. இது அந்த மைனஸ் 2yயும் பிளஸ் 2yயும் கேன்சல் ஆயிடும். இப்படிதான் எலிமினேஷன் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. அப்போ எக்ஸ் மட்டும் தனியா கிடைக்கும். எக்ஸுக்கு மதிப்பு தூக்கி ஒய்ல போட்டீங்கன்னா ஒய்க்கு மதிப்பு கிடைக்கும். ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அதே மெத்தட்ல தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்போ எனக்கு ரெண்டாவது ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல எனக்கு ஒரே மாதிரி ஒண்ணுமே வரல. முதல்ல இங்க எக்ஸ் இருக்கு, இங்க ஒய் இருக்கு, இங்க 5x இருக்கு, இங்க 8y இருக்கு. நான் அதனால என்ன பண்றேன்னா, ஒரே ஐடியா முதல் ஈக்குவேஷனை இதே மாதிரி மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா, 5ஆல பெருக்கிட்டீங்கன்னா 5xன்னு வந்துடும். ஸோ அப்போ ஒன்னாவது ஈக்குவேஷனை நான் 5ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பை 5 ஒன்னாவது ஈக்குவேஷன். அப்போ ஒன்னாவது ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னா, 5x, இந்த ஒன்னாவது ஈக்குவேஷன் 5ஆல பெருக்க பிரச்சனை இல்லை, 5x plus 5y equal to, எனக்கு என்ன வரும், அதை 5ஆல பெருக்கிங்க 7750 பாருங்க. 1550 7ஆல 5ஆல பெருக்கிறேன். 0 5 25 மீதி 2, 5 25 2 27 மீதி 2, 7750. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே போடுறேன். 5x plus 8y equal to 10,000. ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் எனக்கு இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆகும். ப்ளஸும் மைனஸும் கேன்சல். இப்போ இதில் ஒரு மைனஸ் 3y, மைனஸ் 8yலேருந்து 5 ப்ளஸ் 5y கழிக்கிறேன், மைனஸ் 3y ஈக்குவல் டு இதில் ஒரு 2250 வருமா, 10,000 கழிச்சிங்கன்னா ஒரு 2250 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல், மூணாயிரப்பாடு சொல்லி அடிக்கிறேன். 7 3 21 மீதி 1, I3 15, அப்புறம் 0 அப்படியே வந்தோம், வெட்டு கொடுத்துட்டேன். டைரெக்டாக எனக்கு ஒய் கிடச்சி 750. ஒய் கிடச்சாச்சுன்னா அதை அப்படியே கொண்டு ஈக்குவேஷன் 1ல போடுறேன், எனக்கு எக்ஸ் கிடைச்சிடும். ஒன்றாவது ஈக்குவேஷனில் கொண்டு ஒய்க்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 750 ஈக்குவல் டு 1550. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 750 அந்த சைடு போனால்
மைனஸ் 750. 1550 மைனஸ் 750 அந்த சைடு கொண்டு போகிறேன். இப்போ எனக்கு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 800 வருமா? வரும். பாருங்க, மைனஸ் பண்ணி பாருங்க. 1550 750 மைனஸ் பண்ணுறேன். 0 0 15லேருந்து 7 கழிச்சா 8, 800 கிடைக்குது. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 800 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. ஒய்க்கு வந்து 750 ரூபான்னு பிரித்து இந்த 1550 பிரித்து வட்டி விட்டுருக்காங்க. அவங்க இந்த ஆன்சரை கேட்கல, சில கணக்கில் ஆன்சரை கேட்டிருப்பாங்க. இந்த கணக்கில் அவங்க ரெண்டு அசல்களினுடைய விகிதம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்ங்கிறவங்க வந்து எக்ஸ் டிவைட் பை ஒய் கேட்டிருக்காங்க. எக்ஸ் டிவைட் பை ஒய்க்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ 800 பை 750 கேட்டிருக்காங்க. 0க்கு 0 கட்டு. இன்னும் 5ஆவது படிச்சு அடிச்சிங்கன்னா 1 5 5 மீதி 3 6 5 30. அப்புறம் இங்கே 15 வரும். 1 5 5 5 10. இப்போ நமக்கு ரேஷியோ கிடச்சிருக்கு. மேலே இருக்க 16 கீழே 15. இதுதான் ஆன்சர். ஆன்சர்ல இருக்காது, நீங்க அதை வெட்டி மாத்துறீங்க. 16:15 தான் கரெக்ட். சரியா? டி ஆப்ஷன் 16:15. அது பிரிண்டிங் மிஸ்டேக். சரி, அந்த கணக்கு மட்டும் தான் கொஞ்சம் பல்க் போல இருந்திருக்கும், பார்த்துருங்க. சரிப்பா, இன்னைக்கு மேக்ஸ் முடிச்சுக்கிடுறேன். இதில் டவுட் இருந்ததுன்னா தனியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கேளுங்க எந்த கணக்குன்னு. ஓகேவா? 5 minutes பிரேக் தரேன். சரியா? சின்ன ஒர்க் ஏதாவது இருந்தால் முடிச்சிருங்க. அப்புறம் கரெக்டாக 6:50 கரெக்டாக 7 மணிக்கு வந்துடும். சரியா? 7 மணிக்கு வாங்க. இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. முக்கியமான டாபிக் ஜிஎஸ்டி பார்க்கணும். வந்துடும். அடுத்து வந்து நம்ம இன்னைக்கு ஜிஎஸ்டி டாபிக் பார்க்கணும். எக்கனாமிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டி பத்தி பார்க்க போறோம். சரக்கு மற்றும் சேவை வரி. சரியா? இது ஒரு முக்கியமான டாபிக். பாருங்க, வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா நமக்கு வேட்னு ஒரு வரி இருந்துச்சு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரிகள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நேர்முக வரியா மறைமுக வரியான்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வரின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் கிடையாது, ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்குவீங்க, புரியுதா? அந்த பொருள்ல மறைமுகமா விலையை ஏற்றிருப்பாங்க, வரியை கூட ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த வரியை நீங்க அந்த பொருளுடைய விலையை தான் கேட்டு கொடுத்து தருவீங்களோ தவிர இந்த பொருளுடைய விலை எவ்வளவு, இதனுடைய வரி எவ்வளவுன்னு சொல்லி நீங்க கேட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்போ அந்த மறைமுகமா அந்த பொருளுடைய விலையில அந்த வரி ஆட் ஆயிருக்கிறதுனால அது மறைமுக வரி. அப்போ இது வந்து தெரிய வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்து இன்டைரக்ட். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இது வந்து ஒரு சிங்கிள் டாக்ஸ் வரும். மல்டி டாக்ஸ் கிடையாது, சிங்கிள் டாக்ஸ். அதாவது பல மறைமுக வரிகளை இது ஒற்றை வரியாக மாற்றியதுன்னு வரும். அடுத்த பாயிண்ட்ல பாத்துக்கலாம். அப்புறம் ஜிஎஸ்டி எப்போ முதலாக அமலுக்கு வந்ததுன்னு ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்டி எப்போ வந்துச்சுன்னா ஜூலை 1. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூலை 1 2017. இந்த டேட்டை வந்து மறக்கவே கூடாது. எங்கேயாவது இப்பவுமே எழுதி வச்சுக்கலாம். சுவர்லையோ நோட் அட்டையிலையோ இல்லையா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 10 டைம்ஸாவது உங்க கண்ணில் பட்டுட்டு போகும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள. இந்த மாதிரி எங்கேயாவது இடத்துல நோட் பண்ணிடுங்க. ஜிஎஸ்டி வந்து ஜூலை 1. ஜூலை 1
2017 அமல் பண்ணினாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியினுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. என்னென்ன ஜிஎஸ்டில இருக்குன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டியை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, அதாவது இன்டர் ஸ்டேட்ஸ், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பொருள் விற்பனையாவதற்காக கொண்டு போகும் பொழுது அந்த ஜிஎஸ்டி என்ன சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. அதாவது இன்டர் ஸ்டேட், மாநிலங்களுக்கு இடையான வரி. கடைசியா யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி, அதாவது யூனியன் பிரதேசங்களுக்கான ஜிஎஸ்டி. இந்த மாதிரி ஜிஎஸ்டியை ஒரு 4 டைப்ஸ், 1 2 3. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, அப்புறம் யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி. இவ்வளவு நோட் பண்ணி நம்ம பார்த்ததுல இவ்வளவு முக்கியமானதுன்னா ஜிஎஸ்டியினுடைய ஃபுல் ஃபார்ம் தெரியுங்களா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். முக்கியமா தெரிய வேண்டியது ஜூலை 1 2017. இவ்வளவு நேரம் படிச்சிருக்கோம். ஒரு மறைமுக வரி ஜூலை 1 2017. ஜிஎஸ்டியினுடைய நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், ஒரே நாடு ஒரே வரி, இரட்டை வரி சுமை நீக்கம், இரட்டை வரிகள்லாம் கிடையாது, ஒரே ஒரு சிங்கிள் டாக்ஸ் தான். அப்புறம் சிம்பிளிஃபை டாக்ஸ் சிஸ்டம், டாக்ஸை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்றதுக்காக ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அதாவது வெளிப்படைத்தன்மை ரொம்ப அதிகரிக்கிறது, டிரான்ஸ்பரன்சியா இருக்கும், இன்க்ரீஸ் டிரான்ஸ்பரன்சி. ஏன்னா கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகும் இப்போ எல்லாமே ஜிஎஸ்டி, அதனால வந்து இது ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஜிஎஸ்டியினுடைய ஆக்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன ஆக்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம அதே 2017 தான் ஜூலை 1 வெளிவந்துச்சுன்னு சொன்னோம்ல. அப்போ இதனுடைய 3 ஆக்ட் இருக்கு. சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017, எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட் 2017, ஐஜிஎஸ்டி ஆக்ட் 2017. அப்போ ஜிஎஸ்டி ஆக்ட் 2017 தான். அதுல சிஜிஎஸ்டி மென்ஷன் பண்ணி கேட்டாலும் 2017 தான், எஸ்ஜிஎஸ்டி கேட்டாலும் 2017 தான், ஐஜிஎஸ்டி. அப்புறம் வரி விகிதங்கள், ஜிஎஸ்டி ரேட் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் வரி போடுவோம். 0% வரியே கிடையாது. அப்புறம் 5% இடத்துல வந்து அது பேசிக் ஐட்டம்க்குலாம் 5% போடுவாங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஓரளவு தரமான பொருட்களுக்கு 12%. அப்புறம் சர்வீசஸ்க்குலாம் 18% வரி. அதுல வந்து லக்ஸரி ஐட்டம், ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணக்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து ஒரு 28% டாக்ஸ் போடுவாங்க. சரியா? இந்த விதமான வரி விதிப்பு வந்து ஜிஎஸ்டியில இருக்கு. 0, 5, 12, 18, 28. இப்போ கரண்டா ஜிஎஸ்டியை வந்து கொஞ்சம் மாத்தி இருக்கிறாங்க, தெரியுமில்ல? அதை வந்து தனியா ஒரு பிடிஎஃப் போடுறேன். இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது. நமக்கு 11th 12th இந்த மாதிரி தான் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதை பற்றி பிடிக்கும். இப்போ என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கிறது கரண்ட் ஈவெண்ட் கொண்டு வரும். இப்போ 0, 5, 12, 18, 28 இந்த பேசிக்ஸ்ல தான் ஜிஎஸ்டி வரி விதிக்கிறது. அதே மாதிரி ஜிஎஸ்டி எண் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 டிஜிட் நம்பரா இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த 12 டிஜிட்டா டிஜிட் வரும் ஆதார்ல. அதே மாதிரி இதுக்கு வந்து எத்தனை டிஜிட் வச்சிருக்காங்கன்னா ஒரு 15 டிஜிட் வச்சிருப்பாங்க. 15 டிஜிட். அந்த 15 டிஜிட்ல எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து ஸ்டேட் லெவல்ல கோடா இருக்கும். அப்புறம் வரக்கூடிய 10 வந்து பேன் நம்பர் அதுல ஆட் ஆயிருக்கும். அப்புறம் 13 வந்து என்டிட்டி கோட் ஆட் ஆகுது. அப்புறம் 14ல இசிட் இருக்கும். 15ல 6 டிஜிட் ஒரு டிஜிட். மொத்தம் 15 டிஜிட்ங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எவ்வளவு நேரம் பார்த்ததுல முக்கியமானதுன்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது ஜூலை 1 2017 இது வந்து ஒரு மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ். அப்புறம் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி இதெல்லாம் தெரிஞ்சு. அப்புறம் 5 விதமான வரி விதிப்புகள் 0, 5, 12, 18, 28. அதுல முக்கியமா சொல்ல மாட்டேன், இங்க பாருங்க
பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஆல்கஹால், காதி ப்ராடக்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டில இருந்து விலக்கு அளிக்கப்படும். இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. அதனால மாநில அரசுகள் வேணா போட்டுக்கிடுவாங்க. பெட்ரோலுக்கு அவங்களே வரியை நியமிச்சுடுவாங்க, ஆல்கஹாலுக்கும் அவங்களே வரி போட்டுக்கிடுவாங்க, காதிக்கும் அவங்களே போட்டுக்கிடுவாங்க. ஜிஎஸ்டிக்கு முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் வரும் பாருங்க, அரசியல் அமைப்புல கண்டிப்பா படிக்கணும். எப்படி ஜூலை 1, 2007 படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி 101வது அமெண்ட்மெண்ட், அதாவது 101வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2016 ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துறதுக்கு காரணமான சட்ட திருத்தம் இப்ப கொண்டு வந்ததானே 2017. அப்ப 2016 என்ன பண்றாங்க, அரசியலமைப்புல ஒரு திருத்தம் செய்யறாங்க. 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 101வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2016. ஜிஎஸ்டிக்கு காரணமான சட்ட திருத்தம் என்னன்னு கேட்டாங்கன்னா 101வது சட்ட திருத்தம். ஆல்ரெடி இருந்த வரிகள் எல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள கனெக்ட் பண்ணாங்க. மத்திய அரசு விதிச்ச ஆல்ரெடி வரிகளை எதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி, மூணுமே ஜிஎஸ்டியில ஆட் ஆயிடுச்சு. மத்திய அரசு போட்ட ஜிஎஸ்டி வாரத்துக்கு முன்னாடி இருந்த வரிகள் இது கூட இணைக்கப்பட்டது. ஜிஎஸ்டி கூட இணைக்கப்பட்ட வரிகள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி, இந்த மூணுமே மத்திய அரசுடைய முந்தைய வரிகள். அந்த வரிகள் ஜிஎஸ்டிக்குள்ள போயிடுச்சு. அதே மாதிரி மாநிலத்துல ஆல்ரெடி விதிச்சுட்டு இருந்த வரிகள் பாத்தீங்கன்னா வேட், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், லக்ஸரி டாக்ஸ், ஒரு என்ட்ரி டாக்ஸ், இது இவ்வளவுமே இப்ப எதுக்குள்ள போயிடுச்சுன்னா ஜிஎஸ்டிக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில், சரி, அந்த ஜிஎஸ்டிக்கு ஒரு கவுன்சில் போடுறாங்க. இது ஆர்டிகிள் 279A ரொம்ப முக்கியம். ஆர்டிகிள் 279A ஒரு சட்ட ரீதியான ஒரு அமைப்பு தான். சரி, இவங்க தான் டிசைட் பண்ணி இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஒரு கூட்டம் போடுவாங்க. எப்ப தேவையோ அப்ப ஒரு கூட்டம் போட்டு அதுல ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த பொருளுக்கு இவ்வளவு ரூபா வரி விதிக்கலாம், இவ்வளவு பர்சன்டேஜ் வரி விதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி அதுல ஒரு மெஜாரிட்டி ஓட்டிங் கொடுத்தா மட்டும்தான் அந்த பொருளுக்கு அந்த வரி போட முடியும். சும்மா மத்திய அரசு நினைச்சா வரி போட முடியாது. ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து அவங்க நிதி அமைச்சர் அங்க போவாங்க அந்த மீட்டிங்க்கு. போய் மெஜாரிட்டி ஓட்டிங் வந்தா மட்டும் அது சேஞ்சஸ் பண்ண முடியுமே தவிர வேற எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வாரதுக்கும் காரணமே இந்த 101வது சட்ட திருத்தம். ஆல்ரெடி பார்த்தோம்னா ஜிஎஸ்டி 101வது சட்ட திருத்தம் 2016 மூலம் சேர்க்கப்பட்ட ஒரு ஆர்டிகல் தான் இந்த 279A. இது பொருட்கள் மற்றும் சேவை வரிகள்னு தான் சொல்லுவாங்க ஜிஎஸ்டி. சரியா? இந்த யாரெல்லாம் இருப்பாங்க இந்த கவுன்சில்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவர் யாருன்றது இது ரொம்ப முக்கியம். நிதி அமைச்சர், யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா, அவங்க தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவர். சரியா? மத்திய நிதி அமைச்சர். மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் ஸ்டேட்ல இருந்து போகக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் யூனியன் பகுதிகள் போகக்கூடிய பினான்ஸ் சம்பந்தமான அதிகாரிகள். அந்த மினிஸ்டர் சில இடங்கள் எலெக்ஷன் நடக்காதுங்களா, யூனியன் பகுதிகளுக்கு டெல்லிக்கும் பாண்டிச்சேரிக்கும் தான் எலெக்ஷன், சில இடங்கள்ல எலெக்ஷன் கிடையாது. அப்ப அங்க மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அது பினான்ஸ் சம்பந்தமான அதிகாரி போகும். ஓட்டிங் பவர் பாருங்க. அப்போ தெரிய வேண்டியது சேர்மன் யாருன்னு கேட்டா மத்திய நிதி அமைச்சர். வாக்குப்பிரிவு மத்திய அரசுல கண்டிப்பா 3/4 பேர் ஓட்டிங் போடணும். அந்த கூட்டு நடக்கணும். மாநிலங்கள்ல இருந்து 3/2 உறுப்பினர்கள் அங்க கலந்துக்கணும். அவங்க முடிவு எடுக்கக்கூடிய ஓட்டிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா 75% வாக்குகளால் முடிவு எடுக்கப்படுகிறது. உறுப்பினர்கள் 75% மெஜாரிட்டி ஓட்டிங் இருந்தா மட்டும்தான் அந்த தீர்மானம் செல்லுபடியாகும். இதுதான் போடப்படும். சரியா? 75% தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஒரு முடிவு எடுக்கணும்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டிங் வேணும்னா 75% ஓட்டிங் வேணும். இந்த கவுன்சிலுடைய படிகள் என்னன்னு கேட்டா, வரி போடுறது அவங்க, வரி விகிதங்களை நிர்ணயம் பண்றது அவங்கதான், ஏதாவது வரி பொருளுக்கு விலக்கு அளிக்கணும்னா அவங்கதான் முடிவு பண்ணணும்,
இதுக்கு ரிலேட்டடான சட்டங்கள் எதுவும் ஏற்றணும்னா இவங்க தான் ஏற்றுவாங்க. ஸ்கூல் புக் இது கூட வந்து ஜென்ரலா ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டியினுடைய நோக்கங்கள் என்ன, ஜிஎஸ்டி எப்படி வரி போட்டாங்க, ஜிஎஸ்டி என்னைக்கு அமலுக்கு வந்தது, எல்லா விஷயத்தையும் நம்ம லைட்டா பிரீஃபா ஓவராலா. இது வந்து அவுட் சோர்ஸ். ஓகேவா? இது அவுட் சோர்ஸ். இந்த ஸ்கூல் புக் வந்து சோர்ஸ் தான். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இதனுடைய அப்ரிவேஷன் தான் ஜிஎஸ்டி. சரியா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பல்வேறு மறைமுக வரிகள் தான் முன்னாடி இருந்துச்சு. அதுக்கெல்லாம் மாற்றாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இந்த 2 டேட் இருக்கும் பாருங்க. நம்ம ஒரு டேட் தான் படிச்சோம், ஜூலை 1 படிச்சோம். அடுத்து என்ன இருக்கு, மார்ச் 29 2017 நிறைவேற்றப்பட்டது. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானதாகும். ஸ்கூல் புக்ல 2 டேட் இருக்கு. சோர்ஸ்ல எந்த அமலுக்கு வந்ததுல இருந்து பார்த்தோம். ஆனா இது பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டா மார்ச் 29. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அது நம்ம அமலுக்கே வருது. 4ஆம் மாசம். சரியா? மார்ச் 29 ஞாபகம் இருக்கணும், ஜூலை 1 ஜிஎஸ்டினாலே ஞாபகம் வரும். இந்த டேட்டும் உங்களுக்கு ஜிஎஸ்டின்னு சொன்னா ஞாபகம் வரும். ஓகேவா? பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது மார்ச் 29, அமலுக்கு வந்து ஜூலை 1. அதான் 2017. அப்புறம் என்னன்னு படிச்சீங்க, 279A அப்படிங்கிற ஆர்டிகளும் ஞாபகம் வரும். 279A அப்படிங்கிற ஆர்டிகளும் உங்களுக்கு ஜிஎஸ்டின்னு சொன்னா இதெல்லாம் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். 101வது திருத்தம் 2016 இதெல்லாம் அவங்க கண்ணில் உடனே வரணும். ஈஸியா ஒரு மாதிரி அடிச்சுக்கலாம். அப்புறம் 15 பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஆல்கஹால் காதிக்கெல்லாம் வரி கிடையாது. 5 அடுக்கு ஜிஎஸ்டி 0, 5, 12, 18, 28. ஓகேவா? இதெல்லாம் கிளியரா மைண்ட்ல வந்துக்குவாங்க. நிர்மலா சீதாராமன், நிதி அமைச்சர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் மூடி 75% ஓட்டு இருந்தாதான் நிறைவேற்றும். சரியா? மறைமுக வரி அது முக்கியமான ஒரு பாயிண்ட். மறைமுக வரி இந்த பார்த்து அதே டேட்டா பாருங்க. நீங்க ஜஸ்ட் என்ன ரீட் பண்ணா போதும். கண்டென்ட் ஓவரால் கண்டென்ட் நான் சொல்லிட்டேன். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் வரும். ஓகே, பார்த்தது எல்லாமே. சிஜிஎஸ்டினா மாநிலத்திற்கு, அப்புறம் எஸ்ஜிஎஸ்டினா மாநிலத்திற்குள் நடைபெறும், ஐஜிஎஸ்டினா என்னது, மாநில அரசுகளுக்கு இடையாக சொல்லப்படுகிறது. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டெஸ்டினேஷன் பேஸ்ட். இந்த ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் படிச்ச மாதிரி டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ், இட அடிப்படையிலானது. எந்த இடத்துல அது பொருள் விற்பனை ஆகுதோ அந்த இடத்துக்கு அந்த வரி செஞ்சுக்கும். அதனாலதான் இட அடிப்படையிலானது. டெஸ்டினேஷன் எங்க போய் அதுக்கு கையில ரீச் ஆகுதோ அந்த இடத்துல தான் அந்த டாக்ஸ் வந்து அதான் டெஸ்டினேஷன் பேஸ்ட். இந்த வார்த்தையும் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட அடிப்படையிலானது. முழு வரியும் எங்க போயிடும், ஒரு பொருள் தமிழ்நாட்டுல தான் உற்பத்தி செய்வாங்க, அந்த பொருள் வந்து கர்நாடகாவிலும் சேல் ஆகுதுன்னா அந்த வரி எங்க போய் சேர்ந்துரும்னா கர்நாடகாவிலே போய் சேர்ந்துடும். அதான் டெஸ்டினேஷன் பேஸ்ட். ஓகேவா? பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள் எங்க விற்பனை ஆகுதோ அங்கதான் அந்த வரி கலெக்ட் ஆகும். நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிடுங்க. வேட்னா சிங்கிள் டாக்ஸா மல்டி டாக்ஸ் கேட்டா பல்முனை வரின்னு தெரியணும். ஜிஎஸ்டிங்கிறது சிங்கிள் 1 பாயிண்ட் டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? சிங்கிள் பாயிண்ட். சரியா? ரைட். ஜிஎஸ்டி நன்மைகள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அது 12th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தது. இனிமே இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல உள்ளது அதேதான். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டி. இது ஒரு முனை வரி. வேட்டுங்கிறது பல முனை வரி. மார்ச் 29 இருக்கு பாருங்க. மார்ச் 29 மார்ச் 29 2017 தான் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட டேட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஜூலை 1 இருந்து நடைமுறைக்கு வந்தது. 2 டேட்டும் அங்கேயும் இருக்கு. பாத்தீங்கன்னா டாக்ஸோடைய வரி விகிதம் 0, 5, 12, 18, 28. நம்பர்ஸ் கரெக்டா படிக்கணும். ஏதாவது தப்பா கொடுத்து ரிமூவ் பண்ணி சொல்லலாம். 5, 12, 5ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் 18, 28. ஜிஎஸ்டியினுடைய நன்மைகள், அடுக்கு வரிகள்னா மல்டி, நிறைய வரிக்கு மேல வரி போட்டுதான் நீக்கிருக்கு. ஒரு முறை வரியாக இருக்கு. பதிவுக்கான வாசல்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்யூட்டர்ல பண்ணிக்கலாம்.
அப்புறம் சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளன. சிறிய நிறுவனங்களுக்கு ஒரு விதமான ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. இணைய வசதி வழி மூலமாகவே நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க. மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன்ல நம்ம வியாபாரம் பண்றதுலாம் ஜிஎஸ்டிகளை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. அப்புறம் இது வந்து கொஸ்டின் ஆன்சர். இது நம்ம கண்டிப்பா நீங்க ரைட்டா செஞ்சுக்கணும். ரீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரம் படிச்சது தான் இதுக்குள்ள இருக்கும். இந்தியாவில் ஜிஎஸ்டி எந்த தேதியில் அமல்படுத்தப்பட்டது? ஜூலை 1, 2017. இந்தியாவில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய அரசியல் சட்ட திருத்தம் 101வது அமெண்ட்மெண்ட். ஓகே, உங்களுக்கு தெரியும். ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக இருப்பவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்தியாவில் எத்தனை வகை ஜிஎஸ்டி உள்ளது? 3 வகை ஜிஎஸ்டி. இந்தியாவில் அரசியலமைப்பில் ஜிஎஸ்டி எந்த கட்டத்தில் குறிப்பிடுகிறது? ஆர்டிகிள் 299A. ஜிஎஸ்டி கவுன்சில் தான் 279A. ஓகேவா? ஜிஎஸ்டி மட்டும் பத்தி கட்டுறதுக்குன்னா 269A. இது எல்லா கொஸ்டினும் இருக்கும். ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய 101வது. 2-3 பேஜ் ப்ரீவியஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் நீங்க நீட்டா படிச்சாச்சுனாலே ஜிஎஸ்டில இருந்து கொஸ்டின் மிஸ் ஆகாது. அப்புறம் கரண்டா ஜிஎஸ்டி என்னன்னு மட்டும் நீங்க நோட்ஸ் எடுங்க. சரியா? உங்க வேலை வந்து இதை ஃபுல்லா ரீட் பண்ணிடுங்க, நோட்ஸ் எடுங்க. கரண்டா 2025ல ஜிஎஸ்டி சம்பந்தமா என்ன நடந்தது, என்னென்ன பொருளுக்கு எவ்வளவு வகை ஜிஎஸ்டி போடுறாங்க, லக்ஸரி காஸ்ட்ல எந்தெந்த பொருள்லாம் ஆட் ஆகுது, அதே மாதிரி இந்த புகையிலை சிகரெட்டுக்கெல்லாம் எவ்வளவு டாக்ஸ் போடுறாங்க அதை பார்த்துக்கிடுங்க. அப்புறம் நீங்க கரெக்டா பார்க்க வேண்டியது இப்ப கடைசியா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எங்க நடந்துச்சு, இந்த விஷயங்களாம் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். அடுத்த நாள் நான் கேட்பேன். சரியா? ரைட். சரி, அப்ப இன்னைக்கு ஜிஎஸ்டி முடிச்சுக்கிடுறோம். இந்த பிடிஎஃப் இப்போ வந்து குரூப்ல அப்ளை பண்றேன். ஆல்ரெடி வெப்சைட்ல இருந்துச்சு லிங்க். நான் அந்த லிங்கை சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் டேட்டா கூடுதல் அடிஷனலா சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி அதை டவுன்லோட் பண்ணவங்களும் இந்த புதிய டேட்டாவை நான் இன்னைக்கு குரூப்லேயே போட்டு விட்றேன். இந்த டேட்டாவை படிச்சுக்கிறேன். சரியா? அதில் வர ஸ்கூல் புக் இருந்தா இருந்துச்சு. இதில் நிறைய அவுட் சோர்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. அப்போ இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டியை முடிச்சுக்கலாம். அப்புறம் அடுத்து நம்ம எடுத்து போறோம்னா தமிழுக்கு போறோம். இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. நம்ம தமிழ் போறோம். தமிழ்ல அதே தான், கலைச்சொற்கள் நேற்றைக்கு பார்த்ததை கண்டினியூஷன் பார்க்க போறோம். நேற்றைக்கு பார்த்து பாருங்க. சி சீரீஸ் ஃபுல்லா நம்ம படிக்கணும். சி சீரீஸ் மட்டுமே எத்தனை பேஜ் இருக்குன்னா இந்த வாரம் எக்ஸாமுக்கு பார்த்துருங்க. இந்த வாரம் சாட்டர்டே எக்ஸாமுக்கு நம்ம கலைச்சொற்கள் வந்து புவியியல் டாபிக் ஒரு சி பேஜ் மட்டுமே எத்தனை பேஜ் வருது பாருங்க. நான் 1, 2, 20, 21, 20ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 20ல இருந்து 48வது பேஜ் வரைக்கும் படிக்கணும். இங்க அப்போ 28 பேஜஸ் படிக்கணும். பார்த்துக்கோங்க. அது நீங்க தான் படிக்க வேண்டியது வரும். நான் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து விடுறேன். நீங்க வீட்டுல டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 2, 3, 4 ஒரு டைம் எடுத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் எடுத்தீங்கன்னா ஒரு 5-10 பேஜ் படிச்சிருங்க. இதுதான் நம்மள வேலைக்கு போறதும் ஆக்குறதே இந்த கலைச்சொற்கள் தான். சரியா? யார் ஒரு ஆள் ஒழுங்கா கலைச்சொற்கள் கிளியர் பண்ணி வைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பா குரூப் 2 குரூப் 4 எல்லாம் முடிச்சிருவாங்க. அதனால நான் திருப்பி இந்த கண்டென்ட்லயே வரேன். டெய்லி படிக்கணும். நேரத்தை பார்த்தது இது வரைக்கும் கிராவிட்டி, கொய்வு, ஏங்கிறது என்ன சொல்லியிருந்தேன். சீலிங்னா நம்ம சீலிங் ஃபேன் ஞாபகம் வச்சுக்கணும். தாழ்ந்த மேக உயரத்துல அதோட கேட்ராக்ட் சொல்லியிருந்தேன். கேட்ராக்ட் என்னது? பேரருவி. சிமெட்ரினா கல்லறைன்னு சொல்லியிருந்தேன். சரியா? சிமெட்ரினா என்னது? கல்லறை. சென்சஸ்னா தெரியும், மக்கள் தொகை. அப்புறம் சால்கோலித்திக் சொல்லியிருந்தேன். சால்கோலித்திக்னா செம்பு காலம். படிச்சீங்களா? 2வது வீட்டுக்கு படிச்சாதான் ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்புறம் செரலாக் சொல்லியிருந்தேன். செரியல்னா தானியம், குழந்தைகளுக்கு செரலாக் இருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா பண்புகள் அல்லது பான்மைகள். சேனல் சொல்லுவோம்ல, ஆற்றோடைகள், ஓடைகள், வாய்க்கால்கள், சேனல். அப்புறம் சேப்லெட் தான் அடிமனை. சேப்லெட் அடிதாங்கி, அடிமனை. செசில் என்ன கல்? செசில்ங்கிறது சிரலை. செசில். கொஞ்சம் வார்த்தைகள் தான் முக்கியமா போட்டிருப்பேன். நீங்க எல்லாமே படிக்கலாம். அப்புறம் சின்னூக்கு, சின்ன ஊக்கு அப்படின்னு. சின்னூக்கு வந்து குளிர்காற்று வரைக்கும் ஒரு பேர் தான் சின்னு. குளிர்காற்று. சரியா? சின்னூக். ஷிப்பிங் மீன்ஸ் செதுக்குதல்.
சிசில் பார்த்தோம், இது சிசல் பார்த்தோம். சிசல்னா உளி, சரியா? கோரோகிராஃபி, கோரோகிராஃபிங்கிறது இடு விவரிப்பு. இடு விவரிப்பு பேர் தான் கோரோகிராஃபி. ஷிப்புங்கிறது எனக்கு எரிகள் பள்ளம், எரிகள் விழுந்த ஒரு இடத்துக்கு தான் ஷிப். சர்க்குலேஷன்னா தெரியும், சுழலோட்டம் அல்லது சுற்றோட்டம்னு படிச்சிருப்பீங்க. ஃபெர்ரி ஃபார்ம், பரவிய பனிமுகல். ஃபெர்ரி ஃபார்ம்ங்கிறது பரவிய பனிமுகல். சிஸ்ட் தெரியும், தாலி. இந்த காலத்துல மனிதர்களை புதைத்த தொட்டி, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு இதுதான் சிஸ்ட், தொட்டி. அப்புறம் சிஸ்டர்ன், சிஸ்டர்ன்ங்கிறது தொட்டி. சிவிலைசேஷன்ங்கிறது நமக்கு தெரியும், நாகரீகம். கிளான், கிளான்னா குலம். கிளாசிபிகேஷன் வகைப்பாடு. அப்புறம் இன்னொரு 5 மினிட்ஸ் பார்த்துருவோம். கால், கால், களி உப்பு, களி உப்பு பதில் நிலை கால். கிளே சாயில், களி வச்சு வரக்கூடியதான் கிளே, களிமண். கிளட் ஏற்படுதுன்னா என்ன இருக்குன்னா விரிசல் ஏற்படுது. கிளட்னா என்னது? விரிசல், கீரல் ஏற்படுதுன்னா கிளட். செங்குத்து முகடு. இது எல்லாமே ஜியோகிராஃபில உள்ள செங்குத்து முகடு. கிளீவேஜ், கிளீவேஜும் படிக்கணும். கிளீவேஜ்ங்கிறது விரிசல் வந்த ஒரு தளத்துக்கு பேரு கிளீவேஜ். கிளட்டுங்கிறார் விரிசல், கிளீவேஜும் விரிசல் தான், ஞாபகம் வச்சுக்கணும். கிளட்டு, கிளீவேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். கிளிண்ட், இதுங்கு வன்பாறை, கிளிண்ட். கிளைமேட் வச்சு வந்தாச்சுனால எல்லாமே காலநிலைங்கிற வார்த்தை தான் ஃப்ரண்ட்ல இருக்கும். அதை வச்சு ஓரளவு அடிச்சிருவீங்க நீங்க. கிளைமேட், கிளைமேட்டிக் எல்லாமே காலநிலை, காலநிலை, காலநிலை வரும். ஸோ இதை நீங்க ஓரளவு இந்த வாசிச்சா போதும். கிளிண்ட்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிதுங்கு வன்பாறை. கிளவுடு தெரியும், கிளவுட் கவர், வானத்தை சூழ்ந்து இருக்கு கவர். என்ன கவர்? முகில் சூழ் வானம், கிளவுட் கவர். கிளவுடு டெக்கு, முகிலுடைய, முகில்னா மேகம் தெரியும், அந்த மேகத்தினுடைய மேற்பரப்பு தான் கிளவுடு டெக்கு. கிளவுட் ஸ்ட்ரீட், ஸ்ட்ரீட் வந்து நீளமா இருக்கும், அதனால முகில் மேகத்தினுடைய எல்லாமே கிளவுட் 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 கிளவுட்னு வந்துட்டே இருக்கு. நீங்க அப்படி ஒரு ரீட் அவுட்ங்க அவ்வளவுதான். அப்புறம் முக்கியமான கிளவுட் பர்ஸ்ட், இடி மின்னல் மழை. கிளவுட் பர்ஸ்ட்ங்கிறது இடி மின்னல் மழை. கிளவுடி, கிளவுட். கோல்னா தெரியும், என்னது? நெல்கரி, கரி, கோல். கோல் பிபிள், நிலக்கரி சரளை. பிபிள்ஸ் மாதிரி தான் இருக்கும், அப்ப நிலக்கரி சரளை. கோஸ்ட், கோஸ்ட் செடிமெண்ட், இதெல்லாம் பார்த்துக்கலாம். கோஸ்ட்னாலே கோஸ்டல் ஏரியானா கடற்கரையும் தெரியும். கோஸ்ட்ல படியக்கூடிய படிவுக்கு பேர் தான் செடிமெண்ட்டுக்கு தான் படிவு. செடிமெண்ட்டுங்கிறது படிவு. கோஸ்டல் டன், டன்னா மணல் குந்து தான் டன் சொல்லுவாங்க. டன் மணல் குந்து, குவியலா இருக்கும். கோஸ்டல் டன் அப்படிங்கிறது மணல் குந்து. அப்புறம் கோஸ்ட் லைன், கோஸ்ட் லைன்னா தெரியும், கடற்கரையோர கடல் வரை, அந்த கடலுக்கு அந்த ஓரத்துல வரக்கூடிய அந்த லைன் ஃபுல்லாவே கோஸ்டல் லைன் சொல்லுவாங்க. கோபிள், கோபிள வந்து பரலைன்னு சொல்றாங்க, பரலை, கோபிள். அப்புறம் கான்கேட், கான்கேட், கான்கேட்டுங்கிறது ஓரினம், ஒரே ஒரு இனத்தை பிடிக்கக்கூடியது கான்கேட். கொஷிவ்னஸ், கொஷிவ்னஸ்ங்கிறது இயைவு, கொஷிவ்னஸ் இயைவு. கோக்குனா தெரியும், கறி, அட்டகரி, கல்கரி. கல்கரிக்கு பேரு தான் கோக். கோக்கைட், கோக்கைட்டுங்கிறது இயற்கை கறி, கோக்கைட்டுங்கிறது இயற்கை கறி. கோக்கைட் இயற்கை கறி. இந்த ஒரு பேஜோட நான் முடிச்சுக்கிறேன், மீதி நாளைக்கு. சரியா? மொத்தம் 48 பேஜ், நம்ம இன்னைக்கு 33வது பேஜ் வந்திருக்கும். சரியா? இந்த வாரத்துக்கு நான் முக்கியமான மட்டும் சொல்லியிருக்கேன், நீங்க ஃபுல்லா படிச்சிடணும். சரியா? கிளவுடு டோம், குளிர்காற்று கவிகை. டோம்னாலே கவிகைன்னு சொல்லுவாங்க.
ஒரு டோம்னா கவிகை அல்லது குவிகை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளவுடு, கோல்டு டோம், குளிர்காற்று. கோல்டுனாலே குளிர்னு தெரியணும். கோல்டு குளிர், குளிர் குளிர். அப்போ குளிர் அல்லது தணல்னு சொல்லுவாங்க. சரி. கோல்டு டங், குளிர்காற்று நீரோட்டம். கோல்டு டங்கிறது குளிர்காற்று நீரோட்டம். கோலா, கோலாங்கிறது தென்காற்று புயல் மலை. பிலிப்பைன்ஸ்ல உள்ள வார்த்தை தான் கோலா, தென்காற்று புயல் மலை. அப்புறம் இந்த லாஸ்ட் வார்த்தைகளை பார்ப்போம். ஒலிவியம், ஒலுவியம். ஒலுவியம்ங்கிறது மலையடி தளர்பூலம், ஒலுவியம். காலனிஸ், குடியேற்ற நாடுகள். உங்களுக்கு தெரியும் காலனிஸ்ங்கிறது குடியேற்ற நாடுகள். சரியா? அப்போ இது வந்து ஒரு 33 பேஜ் முடிச்சிருக்கிறோம். நாளை கழிச்சு 2 நாள் இருக்கு. இந்த சி டாபிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். சரியா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பிடிஎஃப் அந்த வெப்சைட் லிங்க்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் கிடைக்காதவங்க கேட்டு வாங்கிக்கிடுங்க. அதில் போய் இந்த வாரத்துக்குள்ள இந்த டாப்பிக்கை டவுன்லோட் பண்ணி பேஜ் நம்பர் ஆகணும் கிளியராக ரீட் பண்ணிவிடுங்க அல்லது நோட் பண்ணி எடுத்துக்கணும் தேவையான வார்த்தை. சரியா? இல்லைன்னா இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக நமக்கு என்னைக்குனாலும் பிரிண்ட் போட்டால் வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். 100-150 ரூபா போல் வரும். 368 பேஜ் இருக்கு. அதில் நமக்கு புவியியல் டாபிக் மட்டும் எடுத்தாலும் போதும். சரியா? ரைட்டு. சரி, இன்னைக்கு கிளாஸ் முடியுது. மணி 7:30 ஆச்சு. அப்புறம் யாருக்காவது டவுட் இருக்கவங்க மட்டும் அதில் லைனில் இருங்க. புதுசாக ஜாயின் பண்ணவங்க என்ன படிக்கணும், ஏதாவது விஷயங்கள் கேட்கணும்னா கேட்டுருங்க. சரியா? மற்றவங்க ரிமூவ் ஆகிக்கலாம். சரியா? இன்னும் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லைன்னா எப்படி படிக்கணும் ஏதாவது விஷயங்கள் வேணால் நீங்கள் கேட்கலாம். தனித்தனியாக கூட கேட்கலாம், இல்லைன்னா இதுலேயே கேட்டுக்கலாம். சரியா? உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். ஒன்றும் இல்லை. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு. ஓகேவா? லெஃப்ட் ஆகினா லெஃப்ட் ஆகிங்களா? புதுசா ஜாயின் பண்ணாங்க ஜெயா மேடம். ஜெயா மேடம் சார் சார் வணக்கம் சார். எப்படி இருந்த கிளாஸ்? கிளாஸ் நல்லா இருக்குங்க சார். எப்படி ப்ரிப்பரேஷன்? மேத்ஸ் நல்லா இருக்கு சார். ஓகே, ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க எடுக்கிறது அப்படியே எழுதிட்டே இருக்கிறோங்க சார். மேத்ஸ் சொல்ல சொல்ல நாங்க நோட்ல போட்டு வரோம் சார். போட்டுருக்கீங்க. அப்ப இந்த வாரத்துக்கான மெட்டீரியல் என்னன்னு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருந்தேன், பாத்தீங்களா? பாத்தேங்க சார். பார்த்துட்டு ஒரு ஒரு நாளும் ஒரு கிளாஸ் நாங்களே அதுல படிச்சு டவுன்லோட் பண்ண முடியுதா? டவுன்லோட்லாம் பண்ண முடியுதுங்க சார். ஓகே ஓகே ஓகே. அப்போ நோட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க சார். ஓகே மேடம். ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்க நாங்க நிறைய புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணனும். ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணீங்களா? இருக்குங்க சார். ஸ்கூல் புக் எல்லாமே இருக்குங்க சார். ஓகே ஓகே. ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணுங்க. இந்த ஜெனரல் நோட்ஸ் மட்டும் நீங்க சொல்றத அப்படியே வச்சு நாங்க ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் சார். மெட்டீரியல் வந்து ஜெனரல் சயின்ஸ்க்கு நிறைய மெட்டீரியல் தந்துருவாரு. அது பிரச்சனை கிடையாது. நீங்க தமிழுக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க சோர்ஸ் கலெக்ட் பண்ணணும். புத்தாப் அப்ளிகேஷன் புக் நல்லா இருக்கும். புத்தாப் அப்ளிகேஷன் புக் நல்லா இருக்கும். முடிஞ்ச அந்த புக் வாங்கிருங்க. எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே சரி. புத்தாப் அப்ளிகேஷன் புக் சரி வாங்கிடுறேங்க சார். ஒரு 1000 ரூபாய்க்கு மேல வரும். ஒரு 700 ரூபாய் போட்டிருக்கு சார். அதுல 2 புக் இருக்குது. பிங்க் புக் ஒண்ணு, இப்ப ஒரு பிளாக் ஒண்ணு புதுசா போட்டுருக்காங்க. சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா அது பெட்டர் பாத்துங்க. ஒரு 1060 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு புக் வாங்கி தனியா வாங்குறது நஷ்டம் போல இருக்குது. காம்போ பேக் ஆஃபர்னு போட்டுருக்காங்க. ஆமா 1050 ரூபாய் போட்டிருக்கு சார். பாத்தேங்க சார். சார்ஜஸ்லாம் பார்க்கும்போது 1050 ரூபாய்க்கு மேல வந்துடும். 1205 ரூபா வருது. முடிஞ்சா வாங்கிடுங்க. எல்லாருமே அதை வாங்கிடுங்க. நல்ல புக்கு. இதுல இருந்து படிக்கணும். குரூப் 4 அல்லது குரூப் 2 கிளியர் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா காசை பார்க்காதுங்க. ஏற்கனவே நமக்கு காசு கம்மியா தான் நமக்கு வாங்கியிருக்கோம். அந்த ரூபாயை நீங்க அதுல போட்டதான் நினைச்சுக்கிடுங்க. அதோட புக்கு எப்படி எல்லாரும் வாங்கிடுவோம் சார். குயிக்கா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா எப்படியும் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 15-20 நாள் ஆகும். இது வரைக்கும் நான் அந்த புக் பேஜஸ் தான் உங்களுக்கு தமிழுக்கு தந்துட்டு இருக்கேன். அதை வச்சு நம்ம சரிங்க சார். படிக்கணும்னா கஷ்டம். மேக்ஸிமம் ஒரு புக்கா வாங்கிட்டீங்கன்னா சரிங்க சார். ஜெய மேடம் டெஸ்ட் எப்படிங்க சார் இருக்கும்? அந்த கூகுள் ஷீட் மாதிரி இருக்குங்களா? இல்ல மேடம், பிடிஎஃப் தான் இப்ப தாரேன். நீங்க வந்து சரிங்க சார். பிடிஎஃப் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. பிடிஎஃப் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் ஆன்சர் கீயும் உடனே அனுப்பி விடுறேன். நீங்க முடிச்ச உடனே ஒரு காலையில எக்ஸாம் முடிக்கிறீங்கன்னா ஈவினிங்குள்ள உங்களுக்கு கீ வந்துடும். நீங்க அதை பத்தி கரெக்ஷன் போட்டுட்டு எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்கன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து போட்டுருங்க. போட்டோ மட்டும் எடுத்து போட்டுருங்க. மார்க்ஸ் சரிங்க சார். ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஒரு 6 மந்தாக ஆகும் ரெடி பண்றதுக்கு. சரிங்க சார். சரிங்க சார். நம்ம டெஸ்ட் பேட்ச் போடுவோம்ல, அந்த கிளாஸ் முடிஞ்சு அப்போ ஆன்லைன்ல நீங்க எழுதுற மாதிரி தான் படிக்கிறேன். சரிங்க சார். ஓகே மேடம். ஓகே ஓகே.
தேங்க்யூ சார். வேற இருக்கா டவுட்? சார் இந்த மேக்ஸ் பிடிஎஃப் மட்டும் சென்ட் பண்ணுவீங்களா? அது மட்டும் டவுன்லோட் ஆக முடியும். எப்படி இருக்குன்னா நிறைய சால்வ் பண்ணாம இருக்கு, அது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த இந்த ஒயிட் போர்டு இப்போ ஒன்று இன்னைக்கு கிளாஸ் எடுக்க தெரியுமா, அந்த பிடிஎஃப் அப்படியே ஒன்று சென்ட் பண்ணுறேன். சால்வ் பண்ணது வரைக்கும் இருக்கும், சால்வ் பண்ணாதது நீங்கள் முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ஒரு 2 or 3 டேஸுக்குள்ள நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரியா? நான் இன்னைக்கு Okay, sir. பிடிஎஃப் அனுப்புறேன். ஓகேவா? அந்த அந்த வெப்சைட் லிங்க்ல அது இருக்கும். இன்னைக்கு டாபிக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்குள்ள ஒயிட் போர்டு பிடிஎஃப் போட்டு கொடுத்துறேன். அதை நீங்கள் குரூப்லேயே போட்டுக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, வேற வேற இருக்கா டவுட்டா இருந்தா கேளுங்க, இல்லைன்னா அப்படியே லெஃப்ட் ஆகிட்டே இருக்கு. சீதா மேடம், சார் சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு மேடம்? கிளாஸ் சூப்பரா இருந்தது. ஆனா மெட்டீரியல் தான் இன்னும் தேடல, எடுக்கல. இங்க இருந்து வெப்சைட்ல இருந்து எடுக்கணுமா? வெப்சைட்ல நான் லிங்க் இன்னைக்கு கொடுத்துறேன், குரூப்ல இருக்கவங்க ஆ அந்த லிங்க்ல போய் நீங்க கிளிக் சரி பண்ணீங்கன்னா சார். இந்த வாரத்துக்குள்ள கண்டென்ட் எல்லாமே அதுல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? நான் 2 கொஞ்சம் நாள் தானே கிளாஸ் நடந்திருக்கு இல்லையா? இருக்குது மேடம், நீங்க சும்மா அட்டெண்ட் பண்ற ஒண்ணே இல்லை. கிளாஸ் 2 நாள் இல்ல, கிளாஸ் கண்டினியூவா ஒரு 1 மந்த் தான் நடந்துட்டு தான் இருக்கு. பொதுவா டிஎன்பிஎஸ்சி அப்படியா? நடந்துட்டு இருக்கும் மேடம். நீங்க ஜாயின் பண்ணுவீங்க, ஆ அந்த இதுல இருந்து பிக்கப் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்த ரவுண்ட் அது முடியும் போது உடனே அடுத்த ரவுண்ட் உடனே ஸ்டார்ட் ஆகும். அந்த பேலன்ஸ் ஒரு சைக்கிள் மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ எல்சிஎம் ஹைசிஎஃப் முடிஞ்சிருக்கா, உங்க லாஸ்ட் டாபிக் ஆமா. முடிஞ்சு எல்சிஎம் ஹைசிஎஃப் தான் திரும்ப ரன்னிங்ல வரும். அப்ப அது யாரெல்லாம் ஓ படிக்கணும் அதை படிச்சுடுவாங்க. ரிவிஷன் கிளாஸ் ஓ தனியா சரி போயிட்டு சரி இருக்கும். சரி. சர்க்கிளா போயிட்டு இருக்கோ? ஒரு சரி சார் சரி. சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரெகுலர் கிளாஸ் ஆ சைக்கிள் வந்துட்டே ஸ்- இருக்கும். ரிவிஷன் கிளாஸ் ஈவினிங் தனியா போட்டுருவோம் இது முடிஞ்ச உடனே. சரி சார். அப்ப நோட்ஸோட அந்த இது மட்டும் எனக்கு அனுப்புறீங்களா, அந்த பிடிஎஃப் ஓட? இன்னைக்கு வந்துரும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் சரி சார். குரூப்ல இதுலயா போட்டுருங்க. சரி சார். போட்டுருவோம் மேடம். சரியா? மத்தபடி கிளாஸ் ஓகே தான் சார், சூப்பரா இருக்கு. ஓகே மேம். ஆ 1.5 ஆ மணிக்கு மறுபடியும் நம்ம ஒரு ஆ ஸ்பெஷல் கிளாஸ் 1.5 மணிக்கு இவ்வளவு கொடுக்க முடியும். ஆமா சார். ஓகே 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 சூப்பர். தேங்க்யூ. ஆனா டைமிங் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது ரெக்கார்டட் வீடியோ வந்துரும் மேடம். சரி சார். அது நேத்தைக்குள்ள வீடியோ எல்லாம் பார்த்தேன். சரி. அப்புறம் அதுக்கு முன்னாடி முன்னாடி உள்ள கிளாஸ். அதுக்கு முன்னாடி இல்ல மேடம், ஆ நேத்தில இருந்து தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்னும் டெய்லி ரெகுலரா வீடியோஸ் வரும். சரியா? சரி சார். நீங்க சரி அதை ஓகே. பார்த்துடுங்க. சரி சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வைத்தீஸ்வரி மேடம், சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க. சார் எனக்கு மேக்ஸ் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க சார். நான் கொஞ்சம் இனிமேல் சார். நீங்க இப்ப இடையில ஜாயின் பண்றதுனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்தீங்கன்னா ஓரளவு கிளியர் பண்ணிருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நீங்க லைட்டா நான் உங்களுக்கு சால்வ் பண்ண பிடிஎஃப் கொடுத்தேன், நீங்க ஒருக்கா. ஆனா மேக்ஸ் நீங்க அப்போ கஷ்டமா இருக்குன்னா நீங்க மேக்ஸ் கொஞ்சம் எஃபர்ட் போட்டே ஆகணும். டெய்லி ஒரு அரை மணிக்கூறாவது ஒதுக்கி மேக்ஸ் செஞ்சு போகணும். நான் கொடுத்துருக்க கணக்கு அப்படி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா மேக்ஸ் வரும். சரியா? மேக்ஸ் உடனே எல்லாருக்கும் வராது. சிலவங்க டச் விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா 1 மந்த் நீங்க அதுக்கு ஒரு எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பா அதுக்கு ஒரு பலன் இருக்கும். மேக்ஸ் அதுக்கு எந்த மேக்ஸ் வேணா போட்டுருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்டா பார்த்துருக்கேன், முதல்ல ரொம்ப வீக்கா இருப்பாங்க, கடைசியா பார்த்தா அவங்க தான் எல்லா மேக்ஸும் போடக்கூடியவங்களா இருக்காங்க. அது ட்ரைனிங் தான். ஓகே. மலர் மேடம், நம்ம ஆள் தான், நம்ம ரெகுலர் மேட்ச் மக்கள் தான். மலர் மேடம் எல்லாம் தூங்கிட்டாங்க. சரி, ஓகேப்பா, அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு. ஓகேவா? ஓகே, பாய்.